எல்லார் வீட்லேயுமே அம்மாவோட சமையல்னாலே ஸ்பெஷல் தான். எங்கள் அம்மாவும் எல்லாமே சூப்பராக செய்வாங்க. அம்மா அம்மா என்ன பண்ணுறீங்க? கருவாடு தொக்கு செய்வேன் இன்னைக்கு. கருவாடு ஸ்பெஷலா? ஆமாம். என்ன ஊற்றிருக்கீங்க ஃபஸ்ட்டு? நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய். ஓகே. இப்போ என்ன போடுங்க? ஆனியன் கருவேப்பிலை. அதில் என்ன இருக்குது பக்கத்தில்? முருங்கைக்கீரை, பருப்பு வேறு, பச்சைப்பருப்பு, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு. அப்போ இன்னைக்கு 2 டிஷ் ஆகும். மஞ்சள் தூள் போட்டு பருப்பு பச்சைப்பருப்பு வெந்துட்டு கீரை பூண்டு. சைட் டிஷ்ஷு அதான் கீரை கருவாடு போட்டு சாப்பிடணும். அம்மா இன்னைக்கு முட்டை செய்யலையா? முட்டையெல்லாம் அளவுக்கு வச்சுருக்கேன். ஓகே ஓகே. முட்டை வேஸ்ட் வச்சுருக்கிறேன். கருவாட்டு குழம்பும் கீரை முருங்கைக்கீரையும் தோட்டலாம். அது ஒரு நாளைக்கு செய்யணும். அம்மா ஆடி மாதத்துல தானே அம்மனுக்கு இதெல்லாம் செய்வாங்க. ஆடி மாதத்தில் பூ ஊற்றி கருவாடு குழம்பு கோழிக்கிட்ட எல்லாம் செஞ்சு செய்யப்போல அது செய்யணும். 3 நாளைக்கு செய்யணும். நம்மளோட ஃபேமிலிஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃபேமிலி. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு போக முடியலன்னா நம்ம வீட்டிலே படைச்சி பொங்கல் வச்சு படை. நம்ம ஃபஸ்ட்லாம் போவோம்ல. போவோம். இப்போ உடம்பு சரியில்லை எனக்கு, அதனால போகல. அப்புறமா உங்களுக்கு சரியாயிடணும். அப்புறமா ஒரு நாள் போகலாம். உடம்புலாம் சரியாயிடுச்சுன்னா போயிட்டு வரலாம். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. நம்ம எப்போ கோயிலுக்குலாம் போவோம்னா இருக்குது எனக்கும். குலதெய்வம் கோயில். இப்போ பூண்டு போடுறேன். பூண்டு தட்டி பூண்டு நசுக்கி போடுறேன். நான் செய்கிறேன். இன்னைக்கு அவங்க செய்யலை. இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. முருங்கைக்கீரை போட போகிற பருப்பில். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் அம்மாவோட குக்கிங் வீடியோஸ்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கணும். எத்தனை வெங்காயம் எத்தனை தக்காளி போட்டீங்க? நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எவ்வளோ வேணாலும் வெங்காயம் போடலாம். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு கட்டி போட்டிருக்கேன். தக்காளி சின்னதாக ஒரு 3 போட்டேன். பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவை, டேஸ்ட்டு புளிப்பு இல்லை புளிப்பு கம்மியாக வேணுன்றவங்க 1 கூட போட்டுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வேணும்னா நிறைய வேணும்னா இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் வெங்காயமாக. பொருளுக்கு தகுந்த மாதிரி. கருவாடுலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. முருங்கைக்கீரை எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்கும் நல்லது. முருங்கைக்கீரை சாப்பிடணும். வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடணும். கருவாடு போட போகிறதா? ஓகே. ஒரு பாக்கெட் கருவாடு போட்டிருக்கோம். போதும். இந்த இதுக்கு இந்த அளவுக்கு இது போதும். நம்ம ஃபேமிலிக்கு இது போதும். இப்போ பிடிக்கும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் ஒத்துக்காது வரைக்கும். அதனால் இந்த கருவாடு ரொம்பவே பிடிக்கும். நான் அப்பப்போ செய்ய மாட்டேன். வருஷத்தில் இப்போ 2 தடவை தான். கருவாடு கிரேவி, கருவாடு தொக்கு ரெசிபி பிடிச்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட போகிறாங்க. வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனா? 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லார் வீட்லேயுமே அம்மாவோட சமையல்னாலே ஸ்பெஷல் தான். எங்கள் அம்மாவும் எல்லாமே சூப்பராக செய்வாங்க. அம்மா இப்போ தண்ணி ஊற்றிட்டு சீக்கிரமாக செய்யுங்க, எனக்கு பசிக்குது. தண்ணி ஊற்ற போகிறீங்களா? இப்போயே சூப்பராக வாசனை வருது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே ஸ்மெல்லு சூப்பராக வருது. எனக்கு ஆல்ரெடி பசிக்குது. இப்போ இன்னும் சாப்பிடணும் போல இருக்குது. வாசனை சூப்பராக வருது. ஃபஸ்ட்டு நான் கருவாடு தொக்கு தான் சாப்பிடுவேன். அப்புறமா தான் கீரை சாப்பிடுவேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஓகேம்மா. இன்னும் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ்? அவ்வளோதான். நல்லா சுண்டனோடனே இறக்கிடுவாங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் சாப்பிட வேண்டியதான். சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. இன்னும் கீரை ரெடி ஆகணும். கருவேத்தம்பருப்பு, ஜீரகம், ஓகே, சின்ன ஜீரகம், காஞ்சி மிளகாய், நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி
தாளிச்சு இன்னைக்கு கீரை இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே. ஒரு மரத்தோட கீரை ஒரு டேஸ்ட் இல்லைம்மா. உப்பு போட்டு கிண்டியாச்சு. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு, முருங்கைக்கீரை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக ஃப்ரூட் சாப்பிட போகிறோம். ஆப்பிள், கோவா. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.